இன்னைக்கு நாம முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். 2 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க, அதை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா நம்ம பூண்டும் சீரகமும் நுணுக்கி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு 5 பூண்டு பல்லும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் மஞ்சத்தூள் எண்ணெய் சேர்த்து வேக வைக்க போகிறோம். இப்போ கழுவி வச்ச துவரம்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்க்குறோம். இப்போ இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கினதும் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது துவரம்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பையும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பொருளோடு சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை சேர்க்க போகிறோம். இப்போ புளி தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ புளி தண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம சீரகமும் பூண்டும் நுணுக்கி வச்சுக்கலாம்.
இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற சீரகமும் பூண்டும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்குறோம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்குறோம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சாம்பாரோட மிக்ஸ் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.